ஸ்டார்ட் பண்ணி. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு லீவில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இதை கொடுத்துடலாம். இன்றைக்கி பர்த்டே கேள். சரி, ஓகே. Just listen. Next part is considered to be as your male reproductive system. So introduction பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி இது கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம், சரியா? ஸோ வாட் இஸ் மீன் பை த மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லொக்கேட்டட். எந்த ஏரியா லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் த பெல்விக் ரீஜியனில் தான் இருக்கும். இட் ஷுட் பி லொக்கேட்டட் இன் த பாட் பெல்விக் ரீஜியனில் தான் இருக்கும். பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன மேம் இருக்கும் அப்படின்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ் 2 இருக்கும், சரியா? இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரி கிளான்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா இருக்கும். ரீசன் ஆக்சசரி டக்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா அண்ட் கிளாஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. ஸோ மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீப்ரடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன மேம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஸ்டிடியூட் பி ஆஸ் யா பேர் ஆஃப் டெஸ்டிஸ். ஸோ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்விக் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ஆக்சசரி டக்ஸ், கிளாஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் சிஸ்டமில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் கிட்டிங் மேலே பார்த்துருப்பீங்க இல்லையா? டெஸ்டிஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கீங்களா? டெஸ்ட் படிக்கும்போது 10th வருமே உங்களுக்கு ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஃப்ராக் அதுக்கு தான் பேஸில் கொடுத்துருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து டிராயிங் போட்டுருக்கு. ஞாபகம் இருக்கா? டைம் வந்துச்சுன்னு சரி, ஓகே. ஸோ இப்போ டெஸ்டிஸ் பார்ப்போம். ஓகே மேம், மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் அப்படின்னது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிஸ் தான். ஓகே மேம், இந்த டெஸ்டிஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அது எப்படி போய் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். பர்டிகுலர்லி the testes are situated in the outside of the abdominal cavity. இந்த டெஸ்டிஸ் எங்கே மேம் இருக்கும் அப்படின்னா அப்டாமினல் கேவிட்டிக்கு அவுட் சைடில் இருக்கும். ஒரு சின்ன ஒரு பை மாதிரி ரவுண்டாக இருக்கும். அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்க்ரௌட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியுது CROTUM ஸ்க்ரௌட்டம் சொல்லலாம். ஸ்பாட் என்ன பேசுறதுன்னா ஸ்க்ரௌட்டம் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேம் இந்த ஸ்க்ரௌட்டமோட ஒர்க் என்ன, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்க்ரௌட்டம் அப்படின்னா ஸ்க்ரௌட்டம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் மெயின்டைனிங் த பாடி டெம்பரேச்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர்லி இட் ஷுட் மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும் மேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இது. என்ன அப்படின்னா 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். இட் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் விட கம்மியான டெம்பரேச்சர் தான். இட் ஷுட் பி கன்சிடர்ட் டு பி அஸ் எ நார்மல் பாடி டெம்பரேச்சர். பிகாஸ் எதுக்காக மேம் இது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இட் ஹாஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பெமட்டோஜெனிசிஸ். நம்ம டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், லோ கண்டென்ட்டில் தான் இருக்கணும். ஸோ த ரீசன் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெமட்டோஜெனிசிஸ். சரியா? இந்த ஸ்பெமட்டோஜெனிசிஸ் தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் மேம் இந்த டெம்பரேச்சர் ஹையாச்சுன்னா என்ன பண்ண முடியும், இந்த டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகாது, குழந்தை பிறகு ஸ்பெர்ம் வந்து சீக்கிரமாக வந்து வெளியில் வராது. ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை ஃபார்ம் ஆகும், குழந்தை பிறக்க தள்ளி போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும்னா நிறைய இதில் வந்து யார் அதிகமாக சஃபர்
ஐடி பீப்புள்ஸ் பிகாஸ் லோ ஆர் சிட்டிங் இந்த சேம் பிளேஸ். அவங்க கண்டினியூஸாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும், இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுன்றது அது நார்மல் இல்லையா. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அதான் எந்திரிச்சிட்டு 2 ஹவர்ஸ்க்கு மேலே உட்காராதீங்க, எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நிறைய வந்து சூடான பொருள் சாப்பிடாதீங்க. இப்போ நம்ம கூட லேடிஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, சிக்கன்லாம் நிறைய கொடுக்காதீங்க, ஹீட் ஆகிடும், சிக்கன் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ரீசன்லாம் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா we have to maintain the temperature is mandatory. ஸோ இந்த ஸ்ட்ராட்டமோட ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சர் அதிகமாக தான் பார்த்துக்கும். ஸோ அதனோட டெம்பரேச்சர் மெயின்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் தான் உங்களுக்கு சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன சிட்டிஸே ஹோமோலோகஸ் ஹோமோலோகஸ் தான் ஹெட்ரோகஸ் மாறி மாறி அப்படிலாம் இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட் எடுக்கும்போது மேல அடல்ட் ஸ்டேஜ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்டிஸ் என்ன ஷேப்பில் மேம் இருக்கும் அப்படின்னா அடல்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஆஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ ஓவல் இன் ஷேப். என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். இட் ஷுட் பி ஆஸ் இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் ஒன் மோர் வந்து பார்த்தீங்கன்னா மேம் இதனோட சைஸ் என்ன மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 சென்டிமீட்டர் இருக்கும். லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 சென்டிமீட்டர் இருக்கும். லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 சென்டிமீட்டர். ஆக்சுவலி ஒரு தப்பாக இருக்குமா, ஏன்னா 4 to 5 சென்டிமீட்டர் தான் நம்மளால் ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. 4 to 5 சென்டிமீட்டராக இருக்காது, அது மில்லிமீட்டராக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம ஸ்பெர்ம் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. we can able to see with the help of மைக்ரோஸ்கோப். புக்கு தப்பாக கொடுத்துருக்கோம் 4 to 5 சென்டிமீட்டர் வராது. அப்போ நம்ம ஸ்பெர்ம் நம்ம ஈஸியாக டிஸ்பிளே பண்ணிடலாம்ல, அது பிரிண்டிங் மிஸ்டேக் பார்த்துக்கோம் சரியா. அதாவது 4 to 5 சென்டிமீட்டர் 4.25 மில்லிமீட்டராக இருக்கும். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அஸ் எ நேனோமீட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 சரி நேனோமீட்டராக இருக்கும் ஓகேவா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் கவர்ட் பை எ டென்ஸ் கவரிங். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிஸ் வந்து எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்டர் கோட்டிங் கவரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் கோட்டிங் கவரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூனிக்கல் அப்படிங்கிற வேர்ட் சொல்லுவோம். அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூனிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டவுட்டாக இருக்கா, டவுட் இருக்கா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்டம் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் ஆகும்னா இட் ஷுட் மெயின்டைன் த டெம்பரேச்சர். அதிகமாக டெம்பரேச்சர் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாது அவ்வளோதான். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இன் திஸ் பார்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி எஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் ஷேப் இருக்கும் டெஸ்டிஸ். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 நானோமீட்டர் அண்ட் 2 to 3 வித் லென்த்து வித்து. அண்ட் டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் கவர்டாக இருக்கும். அது பேர் கியூனிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரப் பண்ணிடலாமா உங்களுக்கு? சைலண்ட் பண்ணுமா? சரி ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம் அந்த டெஸ்டிஸில் என்னென்ன மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெஸ்டிஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க மேம். அந்த டெஸ்டிஸில் என்ன மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டெஸ்டிஸ் வந்து கம்பார்ட்மெண்ட் சின்ன சின்னதாக அரைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுவே ரொம்ப மைண்ட் அந்த மைண்ட் பார்ட்டாக இருக்கும். அதில் ஈச் டெஸ்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ மெயினாக 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் பேருமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ டெஸ்டிகுலர் லிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டோட நேம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஈச் மேம் ஓகே மேம் ஒரு டெஸ்டிஸ்க்கும் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு நேம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இருக்குது மேம். அந்த ஒவ்வொரு டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்னால் என்ன, ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஃபார் இட் அப்படின்னா, ஸோ ஈச் லோபியூல் கண்டெய்ன்ஸ் கன்சிடர் டு பி ஆஸ் எ 1 to 3 highly coiled densely seminiferous tubules. சரியா? ஸோ ஈச் லோபியூல்ஸ் எல்லாமே எல்லா லோபியூல்ஸுமே நம்ம 1-2 இருக்குமா அப்படிலாம் கிடையாது, எல்லா லோபியூல்ஸுமே இருக்குது. ரீசன் ஈச் லோபியூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 1 to 3 என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா highly and densely coiled என்ன இருக்கும் அப்படின்னா densely coiled seminiferous tubules SFT. ஓகேவா? என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா seminiferous tubules வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே மேம், இந்த seminiferous tubules என்ன பண்ணும், இதனோட ஃபங்க்ஷன் என்ன தெரியணும் இல்லையா? ஸோ seminiferous tubules வந்து பார்த்தீங்க அப்படின்னா it should contains consist of a 2 lined என்னன்னா இது 2 டைப் ஆஃப் இருக்கும். என்னன்னா 2 line part ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is considered to be as a merle germ cell சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செட்டோலை செல் சொல்லலாம். இது படிச்சிருக்கீங்க இல்லையா? செட்டோலை செல்ஸ் germ cell மேல் germ cell அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டோலை செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு என்ன சொல்லலாம், செட்டோலை செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேம் மேல் germ cells என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா it is considered to be as a germ of spermatogonia அப்படின்னு சொல்லலாம். It is considered to be as a spermatogonia அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ செட்டோலை செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் செட்டோலை செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா the male germ undergo the meiotic divisions. ஸோ இந்த மேல் germ இது என்ன மேம் பண்ணோம் அப்படின்னா இது வந்து meiotic division கீழே போகும் இல்லையா, உங்களுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எந்த ஸ்டேஜ் இருக்குன்னா இதுக்கு எந்த ஸ்டேஜ் போகும் அப்படின்னா மியோட்டிக் டிவிஷனுக்கு போகும். இது எது போகும் பார்த்தீங்கன்னா மியோட்டிக் டிவிஷனுக்கு போகும். அந்த ஒன் மோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரீச் டு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸோ இந்த மேஜர் ஸ்பெர்மட்டோகோனியா மியோட்டிக் டிவிஷன் போகும்போது இங்கிருந்தோம் நீங்கள் என்ன ஆகும் உங்களுக்கு டெஸ்டில் ரீசன் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் இதுதான் நடக்கும். இதுதான் என்ன நடக்கும் உங்களுக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? இந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் முடிஞ்சிருக்கு. சரி ஓகே மேம், அது முடிஞ்சிச்சு. அப்போ செட்டோலை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மேம், இப்போ வந்து 2 டைப் இருக்குது, மேல் ஜம் லேயர்னு சொல்லிட்டீங்க. அப்படியே நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஸ்பெர்மட்டோகோனியா, இது அண்டர்கோஸ் ஃபார் த மியோட்டிக் டிவிஷன். மியோட்டிக் டிவிஷன் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும், முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ இந்த செட்டோலை செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இந்த ஸ்பெர்ம்க்கு ஒன்று நரிஷ்மெண்ட் தேவை, அது ஒன்று சாப்பாடு நியூட்ரிஷன் தேவை இல்லையா? ஸோ it gives the nutrition to the germ cells. என்ன பண்ணோம் அப்படின்னா it gives nutrition to the germ cells. என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செட்டோலை செல்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா it should give the nourishment, that is the nutrition to the germ cells. அந்த ஸ்பெர்ம் என்ன பண்ண பத்திரமா சாப்பாடு கொடுத்து நல்லா போஷாக்காக வச்சுக்கணும். அதான் அதோட டியூட்டி.